தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முக்கிய செய்தி: சேலத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு சென்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ் என்ற நபர் உயிரிழந்திருக்கிறார். சேலம் மாவட்டத்தில் சீலநாயக்கன்பட்டியில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு சென்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ் என்ற நபர் உயிரிழந்திருக்கிறார். சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் வெள்ளித்தொழில் செய்து வந்திருக்கிறார் சூரஜ். இந்நிலையில் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கெடுத்த நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ், இந்த உயிரிழப்பு சம்பவம் குறித்து, உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கூட்ட நெரிசல் காரணமா, இல்லாவிடில் அவருடைய உடலில் இருந்த உபாதைகள் காரணமா? மருத்துவர்கள் சொல்லும் தகவல்கள் என்ன? தாவேகா தலைவர் விஜய் உடைய தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. குறிப்பா தாவேகா நிர்வாகிகளுடனான கலந்தாலோசனை கூட்டம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. சூழ்நிலையில் தற்போது 5000க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதில் வட மாநிலத்தைச் சேர்ந்த, அதாவது மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ் என்பவர் தற்போது இந்த கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் தற்போது தெரிவிக்கின்றனர். இவர் சூரஜ், மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ் என்பவர் சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் வெள்ளி தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் விஜயை காண்பதற்கான ஆர்வத்தில் தற்போது சீலநாயக்கன்பட்டி நடைபெறக்கூடிய இந்த தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் இவர் பங்கேற்றுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அந்த கூட்டத்திலேயே, அதாவது விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதனை பார்த்த மக்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் அவருடைய மருத்துவ அறிக்கைகளை வாங்கி பார்த்ததில் அவருக்கு ஏற்கனவே மாரடைப்பு ஏற்பட்டு ஆன்ஜியோ சிகிச்சை செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். இந்த சூரஜ் செவ்வாய்ப்பேட்டையில் வெள்ளி தொழில் செய்து வருகிறார். விஜயை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் தற்போது இவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த கூட்டத்திற்கு பொறுத்த வரைக்கும் விஜய் 12 மணிக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. 12 மணி முதல் 3 மணி வரை காவல்துறையினர் அனுமதியானது அளித்திருந்தனர். காலை 10 மணி முதலே நிர்வாகிகள் வர தொடங்கினர். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருமே வெயிலே காத்திருந்து இந்த விஜயின் பேச்சை கேட்டனர். அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கைகளும் போடப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் விஜய் கூட்டத்தில் பங்கேற்ற நபர் ஒருவர் மயங்கி விழுந்து மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறே சொல்லலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.